ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தர்பூசணி வச்சு ஒரு அழகான ஒரு அல்வா பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ உள்ள தர்பூசணி இப்போ தர்பூசணி சீசன். இந்த சீசனில் நிறைய தர்பூசணி இனிப்பு இருக்குது, இனிப்பு இல்லாமலே இருக்குது. ஸோ நமக்கு இனிப்பு இல்லாத தர்பூசணியை இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது வேஸ்ட் ஆகாது. நம்ம ஹெல்த்தியாக தான் உடம்புக்கு இருக்கும். ஹெல்த்தியான திங்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் கொஞ்சமாட்டு நான் இன்றைக்கி ஒலிவ் ஆயில் தான் விட போகிறேன். ஒரு வானலியில் ஒலிவ் ஆயில் விடணும். நான் பக்கத்திலே தர்பூசணி சின்ன சின்னதாட்டு நறுக்கி அதனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். நாம் ஃபஸ்ட்டு இந்த வானலியில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விட பார்த்தீங்களா, ஒலிவ் ஆயில் விட்டுருக்கேன். அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 4-5 பீஸ் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அந்த முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆட்டு கட் பண்ணி போடணும். அதாவது முழுசாக போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2ஆட்டு கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, அப்புறமா இதில் மெதுவாக இந்த தர்பூசணி ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தர்பூசணி ஜூஸை இந்த மாதிரி கொஞ்சம் சிம்மில் வேண்டாம், ஃபுல் மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த தண்ணி, அதாவது இந்த ஜூஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கும்போது சுகர் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த தர்பூசணி கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். கொதித்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணணும். ஓகே, அது இன்னும் கொதிக்கல. நாம் இனி ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நார்மல் டீஸ்பூனுன்னா ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கொஞ்சம் வீதியான்ட்டுருக்கு, அதனால் நான் இதுக்கு 1 டீஸ்பூன் தான் போட போகிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நாம் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம எப்படி கரைச்சாலுமே கடைசியில் மேலே தண்ணி மாதிரி தான் நிற்கும். அடியில் இந்த மாவு படிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். அதனால் நாம் பிறகு இந்த வானிலையில் விடும்போது இதை இந்த மாதிரி நல்லா கலக்கி தான் விடணும். சரி, தர்பூசணி கொதிக்கட்டும், அப்புறமா நமக்கு அதை பார்க்கலாம். ஓகே, நமக்கு இந்த தர்பூசணி கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. நம்ம இந்த சுகரை ஆட் பண்ணுறோம். சுகர் இந்த ஒயிட் சுகர் நமக்கு உடம்பு ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நம்மளோட விருப்பம்தான். ஒன்று இந்த ஒயிட் சுகர் போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போடணுன்னா நாட்டு சர்க்கரை போடலாம். நமக்கு எது விருப்பமோ அது. இந்த சுகர் நம்ம போட்டதுக்கு அப்புறமா சும்மா லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு விரல் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஓகே, நாம் இனிமேல் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி நல்லா கலக்கிவோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அங்கே தர்பூசணி நமக்கு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த தர்பூசணி இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டுவோங்க. அதை விட்டுட்டு நம்ம இப்படி ஃபுல்லமாக கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பு. பார்த்திங்களா, இதுக்கும்
இந்த கட்டி பதத்துக்கு ஆயிடுச்சு. நாம் இனி மணத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஆப்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி நெய் கொஞ்சம் நிறைய நமக்கு தேவையில்லை, 1 டீஸ்பூன் மட்டும். என்கிட்ட இருக்கனால கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் கூட போடுறேன். அது நம்ம தேவைக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம். நெய் முந்திரி பருப்பெல்லாம் நமக்கு ஆப்ஷன் தான். சீனிக்கு பதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து நல்ல அந்த பபிள்ஸ் வர்றதுக்கு நம்ம இந்த பருவத்தில் ஆகும்போது ஆஃப் பண்ணிடலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கப்பில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இந்த கப்பில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த அல்வாவை இந்த கப்பில் வந்து மாற்றிக்கணும். இதை கப்பில் நம்ம விட்டுட்டு பார்த்திங்களா, இடையில கொஞ்சம் முந்திரி பருப்பு, பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தோன்னா அதையும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம துண்டாட்டம் போடலாம், இல்லை பொடிச்சு போடணும் அப்படின்னா பொடிச்சும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோந்தான். நாம் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் கழித்து எடுக்கும்போது ஒரு அழகான ரெசிபியோட ரெடியாக இருக்கும். அதை நம்ம அடுத்தது அல்வா மாதிரி இல்லை கேக் மாதிரி எப்படி நமக்கு கட் பண்ணி சாப்பிடணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.